கம்பெனி டு ஹாவ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ கம்பெனியில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கணும். அதுக்கு என்ன செக்ஷன் 149 115 சொல்கிறது என்னது? எவ்ரி கம்பெனி ஷால் ஹேவ் போர்ட் ஆஃப் டைரக்டர் கன்சிஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அஸ் டைரக்டர் ஆஃப் ஃபாலோயிங். ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்து இத்தனை டேரக்டர்ஸ் இருக்கலாம்னு சொல்கிறது. அதில் என்ன மினிமம் மேக்ஸிமம். இப்போ மினிமம் பார்த்துரும். பப்ளிக் கம்பெனி எவ்வளோ இருக்கலாம்? 3. ப்ரைவேட் கம்பெனி 2. 1% கம்பெனி ஒருத்தர் தான் மெம்பர், ஸோ அவர் மட்டும் இருந்தால் போதும். ப்ரைவேட் கம்பெனி 2 பேராவது குறைஞ்சபட்சம் வேணும். பப்ளிக்கில் 3 பேர். ஓகே, மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம்? 15 can be increased by passing a special resolution. ஸ்பெஷல் ரெசல்யூஷன் என்ன? 75% ஆர் 3/4 ஆஃப் த vote இருந்ததுன்னா நம்ம வாங்கிடலாம். நோட், நோ லிமிட் ஆன் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர் இன் கவர்மெண்ட் கம்பெனி செக்ஷன் அண்ட் கம்பெனி. செக்ஷன் அண்ட் கம்பெனினா என்ன? சேரிட்டபிள் கம்பெனி. இந்த 2 கம்பெனிலையும் இவங்க வந்து லிமிட்டே வைக்க வேண்டாம். ஆனால் செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 92 அண்ட் செக்ஷன் 137 அவங்க வந்து மீறாமல் இருக்கணும். அது என்ன? டிஃபால்ட் இன் ஃபைலிங் த ஆனுவல் ரிட்டர்ன் ஆர் டிஃபால்ட் இன் ஃபைலிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஆனுவல் ரிட்டர்ன்னா என்ன? வருஷம் எம்சிஏல MGD7 AOC4 2 ஃபார்மாக போடுவாங்க. அந்த ஆனுவல் ரிட்டர்ன் 92 இப்படி பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க மேக்ஸிமம் டேரக்டர் அந்த அப்ளிகேஷன் அவங்களுக்கு போயிடும். அவங்க அப்படி வச்சுருக்க முடியாது. அதே டைமில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வருஷம் ஆடிட் பண்ணணும். செக்ஷன் 137 படி ஆடிட் பண்ணி சைன் பண்ணணும். இதை இவங்க பண்ணாமல் இருந்தாலும் மேக்ஸிமம் டேரக்டர் அன்லிமிட்டட் டேரக்டர் தூக்கி விட்டுருவாங்க. இதுதான் அது. அட்லீஸ்ட் 1 டேரக்டர் ஷுட் பி ரெசிடென்ட் டேரக்டர். எப்போ நான் கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் டேரக்டர்லாம் எங்கேருந்து வருவாங்க? இந்தியாவிலே வச்சுருக்கலாம். ஆனால் வெளிநாட்டில் வேறு வெளிநாட்டில் எல்லோரும் போயிட்டாங்க, போகட்டும். அவங்கெல்லாம் NRI ஆகிட்டாங்க. அப்படிலாம் நடத்த முடியாது. இந்தியாவிலே ஒரு டேரக்டராவது ரெசிடெண்ட்டாக இருக்கணும். who stays in India at least 182 days during a financial year. Proportionate days are considered if the company is incorporate during the financial year. ஸோ கண்டிப்பாக ஒரே ஒரு டேரக்டராவது இந்தியாவில் இருக்கணும். ஸோ திடீர்னு ஒரு NRIலாம் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்க முடியும். பட் ப்ரப்போர்ஷனேட்டாக 182 days ஆகுது ஒரு டேரக்டராவது அட்லீஸ்ட் ஷுட் ஸ்டே இன் இந்தியா. இதுதான் அந்த காஸ். ஸோ இந்த கேஸில் வந்து கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லியாச்சு. பப்ளிக் எவ்வளவு, ப்ரைவேட் எவ்வளவு, அதர்ஸ் அதாவது 1% எவ்வளோ சொல்லியாச்சு. 2வது உமன் டேரக்டர். யாரெல்லாம் உமன் டேரக்டர்? ஃபாலோவிங் கம்பெனிஸ் ஆர் ரெக்வைர்ட் டு அப்பாயிண்ட் அட்லீஸ்ட் 1 உமன் டேரக்டர். உமன் டேரக்டர் தேவையா? ஆமாம். யாருக்கு? லிஸ்டட் கம்பெனிஸ். ஒரு கம்பெனி லிஸ்டிங்னா என்ன? NPA NSE BSE ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கம்பெனியோட ஷேர்ஸை மார்க்கெட்டில் சேலுக்கு விட்டுருக்காங்க. அப்பேற்பட்ட கம்பெனியில் கண்டிப்பாக ஒரு டேரக்டர் மினிமமாக இருக்கணும். மினிமம் அட்லீஸ்ட் 1. அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி. எப்போ நான் ஒன்றும் பப்ளிக் லிஸ்டிங் போகல, பட் ஆனால் லிஸ்டிங்கில் இருக்கேன். நான் பப்ளிக் கம்பெனி பட் லிஸ்டிங் ஆகலை. அப்படி இருக்க கம்பெனி டேர்ன் ஓவர் என்ன இருக்கணும்? இப்போ டேர்ன் ஓவர் 300 கோடிக்கு மேலே இருக்கணும். ஈக்குவலாக கிரேட்டர் தேன் 300 crores. இப்போ டேர்ன் ஓவர் கம்மியாக இருக்குது, பட் என்னோட பெய்ட் அப் கேபிட்டலோட 100 crores 100 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கணும். பெய்ட் அப் கேபிட்டல் 100 crores, அதை விட 3 மடங்கு டேர்ன் ஓவர் இருக்கணும். கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 300 crores. இப்படி இருந்தால் கண்டிப்பாக ஒரு டேரக்டர் மேண்டேட்ரியாக உமன் டேரக்டர் அப்பாயிண்ட் பண்ணணும். இது எப்போ அப்பாயிண்ட் பண்ணணும்? உமன் டேரக்டர் ஷுட் பி அப்பாயிண்டட் வித்தின் 6 months on the date of incorporation. கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணிட்டோம், இல்லைன்னா அந்த கம்பெனியோட லிமிட்டு தாண்டிட்டு அதிலிருந்து 6 months கண்டிப்பாக பண்ணணும். இல்லை 6 months டைமில் வந்து என்ன 6 months எப்போ மீட்டிங்கில் பண்ணுவோம். இந்த மீட்டிங் எப்படின்னா இன்டர்மிட்டன்ட் வேகன்சி ஷால் பி ஃபைல்டு பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். சம்டைம் 6 மாதத்தில் ஃபைல் பண்ணுவோம். இப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னா ஒரு உமன் டேரக்டர் இறந்து போயிட்டாங்க, இல்லை உமன் டேரக்டர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த பிளேஸில் இன்னொரு உமன் டேரக்டர் அவங்க அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் போர்ட் மீட்டிங், அடுத்த போர்ட் மீட்டிங்லேயே அப்பாயிண்ட் பண்ணலாம். இல்லைன்னா 3 மாதம் ஃப்ரம் த டேட் 3 months விச் எவர்ஸ் லேட்டர். ஒரு காலம் வேணும்ல. ஸோ 90 days மேக்ஸிமம் யூ வில் கெட். அவ்வளோதான். 90 days மேக்ஸிமம்குள்ளே இதை நம்ம முடிச்சிடணும். ஸோ இதுதான் இந்த உமன் டேரக்டர் பற்றிய இது. அடுத்தது பார்ப்போம். இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ். யார் இந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ்? இந்த டேரக்டர்ஸ் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் எல்லாமே கம்பெனிக்கு வேலை பார்க்க மாட்டாங்க. வெளியே இருந்து ஸ்பெஷலைஸ்டு பீப்புள் ஹேவ் சஃபிஷியன்ட் நாலேஜ் இன் த ஃபீல்ட். அவங்கள கம்பெனி இன்கார்பரேட் பண்ணுவாங்க. யாரெல்லாம்? த ஃபாலோவிங் கம்பெனிஸ் ஆர் ரெக்வயர்ட் டு அப்போ எந்த கம்பெனி? அட்லீஸ்ட் எல்லா லிஸ்டட் பப்ளிக் கம்பெனியும் அவங்களுடைய டேரக்டரோட டோட்டல் நம்பர்ஸில் 1/3 வந்து இந்த இண்டிபெண்டன்ட் டேரக்டர் வைக்கணும். அப்போ என்ன 14 நம்மளுக்கு மேக்ஸிமம் எத்தனை டேரக்டர் வச்சுக்கலாம்? லிமிட் எவ்வளோ இருக்குது? 15. அதில் 1/3 எவ்வளோ? 5 டேரக்டர்ஸ். குறைஞ்சபட்சம் மினிமம் 15 5 ஷுட் பி இண்டிபெண்டன்ட் டேரக்டர்ஸ்.
அட்லீஸ்ட் 2 இண்டிபெண்டர்ஸ் யார்? இப்போ பப்ளிக் கம்பெனி அப்போ என்ன சொன்னோம், 100 crores கேபிட்டல் கேபிட்டல்ஸ் ஆர் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 100 crores, டர்ன் ஓவர் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 300 crores. இந்த கிளைஸில் இருக்கவங்களுக்கு வந்து யார் கம்பல்சரி ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்து உமன் டைரக்டர் கம்பெனி. இந்த சேமில் வந்து இங்கே இண்டிபெண்டர் இஸ் அ பப்ளிக் கம்பெனியாக இருக்குது, அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனியாக இருக்குன்னா டர்ன் ஓவர் அது அப்படி 10th தான். ஸோ 10 crore பெய்ட் அப் கேபிட்டலு, 100 crores டர்ன் ஓவர், அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸு, டிவெஞ்சர்ஸு, டெபாசிட்டு கிரேட்டர் தேன் 50 crores. லோன்ஸ் என்ன, நம்ம யாருக்காவது லோன் கொடுத்துருக்கோம், இல்லை நம்ம ஏதாவது லோன் வாங்கியிருக்கோம், இல்லைன்னா டிபெஞ்சர்ஸ். இப்போ கம்பெனி வந்து ப்ரிஃபரன்ஷியல் டிபெஞ்சர்ஸ், 9% பாண்ட் டிபெஞ்சர்ஸ், 10% பாண்ட் டிபெஞ்சர்ஸ், 12% பாண்ட் டிபெஞ்சர்ஸ் கொடுப்பாங்க. அந்த டிபெஞ்சர்ஸ் 50 crores மேலே போயிட்டாலே இதில் ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் எனி ஆஃப் த அபோவ் ஆகிட்னாலே யூ ஷுட் ஹாவ் அட்லீஸ்ட் 2 independent directors. ஸோ இந்த 1/3 ப்ரொபோர்ஷனேட் வராது, பட் அட்லீஸ்ட் 2 ஷுட் பி independent director. Above company is not required to appoint independent director if it is a joint venture, wholly owned statutory or dormant company. இப்போ இந்த பப்ளிக் கம்பெனி, அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரால் டர்ன் ஓவர் வருது, அப்போ வேண்டாம். இந்த அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி ஒரு ஹோல்லி ஓன் சப்சிடரியாக இருக்குது. ஹோல்லி ஓன்னா என்ன, இப்போ மோர் தென் கம்ப்ளீட் 95%, 100% இந்த கம்பெனி தான் ஹோல்ட் பண்ணுறது, சும்மா டம்மி மாதிரி தான் இருக்குது, அப்போ வேண்டாம். டார்மன் கம்பெனி என்ன ஆக்டிவிட்டீஸுமே நடக்கலப்பா அப்படி இருக்குது, ஆனால் பெய்ட் அப் கேபிட்டல், டர்ன் ஓவர், லோன்லாம் இருக்குது, பட் ஒன்றுமே நடக்கல, தென் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்பாயின்மெண்ட் வேண்டாம். இட் வாஸ் ப்ரீவியஸ்லி obligated to appoint independent director but ceased to fulfill above conditions of 3 consecutive years. எப்பா நான் அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி, பட் ஆனால் என்னோடய டர்ன் ஓவர் குறைஞ்சிட்டு, நான் பெய்ட் அப் கேபிட்டலே கிடையாது, 100 crores அப்படி இறங்கி வந்துட்டு இப்போ நான் பண்ணணுமா? 3 consecutive years பார்க்கும்போது யூ ஹாவ் 3 consecutive years உங்களுக்கு அந்த டர்ன் ஓவர் பிலோ 100 crores ஆகிட்டுனா நாட் ரெக்வைர்ட். இல்லைப்பா டர்ன் ஓவர்லாம் வந்து எப்போதுமே ஒரு டர்ன் ஓவர் இருக்குது, பட் ஆனால் லோன் வாங்கியிருந்தேன், டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுது, அப்படி டிபெஞ்சர்ஸ்லாம் ரீபே பண்ணிட்டேன், டிபெஞ்சர்ஸே இல்லை, டெபாசிட்லாம் ரீபே பண்ணிட்டேன், இல்லை இப்போ வாங்கிட்டேன், இது மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நான் 3 consecutive yearsக்கு இல்லைனா யூ கேன் வித்ட்ரா இந்த கிளாஸ் 2 independent directors வச்சிருக்க வேண்டாம். Note, if a company is required to appoint higher number of independent directors due to the composition of audit committee, then such higher number of independent directors shall be applicable. இப்போ என்ன ஆடிட் கமிட்டி வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு வந்து அங்கே இண்டிபெண்டன்ட் டைரக்டர் தான் வைக்க முடியும், அந்த கிளாஸில் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஹையராக வைக்கணுமா? வைக்கணும். Section 8 company which has not defined section 92 and 37 is not required to appoint independent director. இப்போ சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷனெல்லாம் போயிட்டு நீங்கள் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம் கஷ்டம். ஸோ அதனால் அவங்க ஒழுங்காக இன்கம் நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து 137 ஃபைல் பண்ணி ஆனுவலோட செக்ஷன் 92 ஒழுங்காக ஃபைல் பண்ணோம்னா பிரச்சனையே கிடையாது, அவங்க தான் ஃபைல் பண்ண வேண்டாம். If intermediate vacancy shall be filed by the board of directors within, இப்போ எப்படி உமன் டைரக்டருக்கு நான் சொன்ன மாதிரி வித்தின் த நெக்ஸ்ட் போர்ட் மீட்டிங் ஆர் ஃப்ரம் த டேட் 3 months விச் எவர் இஸ் லேட்டர். ஸோ 3 மாதம் டைம், 90 days மேக்ஸிமம் கிட், அதுக்குள்ளே இந்த இன்டர்மீடியட் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஏதாவது வேகன்சி கிளியர் ஆகிட்டாலோ இல்லை அந்த டயத்தில் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். who can become இண்டிபெண்டன்ட் டைரக்டர், குவாலிஃபிகேஷன், எலிஜிபிலிட்டி. ஆமாம் இருக்குல்ல, ஒரு பர்சனை வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணால் அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் வரும்? அவங்க த பர்சன் குவாலிஃபிகேஷனே நான் குவாலிஃபிகேஷன் எழுதுறாங்க பாருங்க. பர்சன் ஷுட் நாட் பி எம்டி, ஹோல் டைம் டைரக்டர் ஆர் நாமினி டைரக்டர். அந்த கம்பெனியோட எம்டியாக இருக்கக்கூடாது, அந்த கம்பெனியோட ஹோல் டைம் டைரக்டராக இருக்கக்கூடாது, நாமினி டைரக்டராகவும் இருக்கக்கூடாது, இதுவும் அப்பாயிண்டாக இருக்கக்கூடாது, ப்ரமோட்டர் ஆஃப் த கம்பெனியாக இருக்கக்கூடாது, அண்ட் இட்ஸ் ஹோல்டிங் கம்பெனியோ சப்சிடரி கம்பெனியோ அசோசியேட் கம்பெனிலையோ இருக்கவே கூடாது. ஹோல்டிங் சப்சிடரி அசோசியேட் கம்பெனியில் அந்த யாராக இருந்தாலும் ப்ரமோட்டராக இருக்கக்கூடாது. ரெண்டாவது ரிலேட்டட் டு ப்ரமோட்டர்ஸ், ரிலேட்டட் டு டேரக்டர்ஸ், ரிலேட்டட் ஆஃப் த கம்பெனி ஆஃபர் ஹோல்டிங் சப்சிடரி அசோசியேட். இதில் ரிலேட்டிவாக இருக்க ஒருத்தனையும் நீங்கள் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்பாயின்ட் பண்ணக்கூடாது. சரி, ஓகே. Pecuniary relationship, that is mandated transaction with the company if the holding subsidiary associates or their promoters or the directors during the last 2 financial years. ஒரு கைண்ட் ஆஃப் பெக்யூனரி டிரான்சாக்ஷன் வச்சுருக்கக்கூடாது, ஹோல்டிங்லேயோ சப்சிடரிலையோ அசோசியேட்லேயோ வந்து கம்பெனியில் வச்சுருக்கக்கூடாது. லாஸ்ட் 2 financial year இருக்கக்கூடாதுங்க. உடனே 2 விஷயத்துக்கு பார்க்க சொல்கிறாங்க. அப்போ என்ன, ஃபாலோயிங் இஸ் நாட், அந்த ஃபாலோயிங்கை நான் கன்சிடர் அஸ் பெக்யூனரி. ஒரு சில டிரான்சாக்ஷனை பெக்யூனரி இல்லைங்க. என்னது,
ஸோ அவர் டேரக்டராக இருந்து ரெமுனரேஷன் வாங்கியிருந்தார். டேரக்டராக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, டேரக்டராக இருக்கலாம், பட் ஹோல் டைம் டேரக்டராகவோ நாமினி டேரக்டராகவோ எம்டியாவோ தான் இருக்கக்கூடாது. டேரக்டராக இருந்திருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ அங்கே ரெமுனரேஷன் வாங்கியிருந்தான், பிரச்சனை கிடையாது. டிரான்சாக்ஷன் அப் டு 10% டோட்டல் இன்கம். டோட்டல் இன்கமில் 10% வாங்கியிருக்கலாம், நோ இஷ்யூ. டிரான்சாக்ஷன் ஆம்லைன் ப்ரைஸஸ். இப்போ நான் வந்து கொடுக்கல் வாங்கல் சரியான முறையில் பண்ணேன். இப்போ தான் ஆம்லைன் ப்ரைஸ் கரெக்டான ப்ரைஸில் டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஹீ கேன் பிகம் இண்டிபெண்டன்ட் டைரக்டர். ஹீ ஓன்ட் பி கன்சிடர் அஸ் அ டிஸ்குவாலிஃபைட். இதுதான் இந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டராக தான் உள்ளது. Relative of income independent director cannot be following in the company. It's holding, subsidiary, associate or a promoters or director last 2 financial year, current year. என்ன சொல்கிறாங்க, ரிலேட்டிவ் cannot be independent director if he holds security or interest more than the face value of 50 lakhs or 2% of the paid up capital of the company or its holding subsidiary associate company. இப்போ இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இஸ் தேர். ஹிஸ் ரிலேட்டிவ் இஃப் ஹீ ஹேஸ் ஷேர்ஸ் ஆர் செக்யூரிட்டி 50 lakhs நாமினல் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ 50 lakhs, 2% ஆஃப் டோட்டல் ஓட்டிங் பவர் வச்சுருந்தாலோ ஹிஸ் ரிலேட்டிவ் ஹேஸ் நாட், ஸோ ஹீ கான் பி பிகம் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் பிகாஸ் இட்ஸ் இன்ஃப்ளூயன்சிங். இன்டெப்ட் மோர் தென் 50 lakhs, இந்த கம்பெனிக்கு இன்டெப்ட் ஆகிருக்கார், கடன் பட்டிருக்கார், 50 lakhs வச்சுருக்கார், தென் ஹீ கேன் பி given guarantee or provided security. அந்த கம்பெனிக்கு ஒரு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணதுனால என்னோட ஆள் ரிலேட்டிவை நீங்கள் வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டராக அப்பாயின்ட் பண்ணிக்கோங்க. அப்படியும் இன்டெரக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. அப்படி இருந்தாலும் 50 lakhs கீழே நீ கொடுத்துருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனி அதர் பெக்குலர் ரிலேஷன்ஷிப் அட்லீஸ்ட் 2% ஆஃப் த கிராஸ் டர்ன் ஓவர் ஆர் டோட்டல் இன்கம். இப்போ அந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டருக்கு நீங்கள் வந்து 10% வரை கொடுத்துட்டீங்க, பட் ஆனால் அந்த ரிலேட்டிவ் 2% ஆஃப் டோட்டல் இன்கமில் இருந்துன்னா, கிராஸ் டோட்டல் இன்கம்ஸில் இங்கே டோட்டல் இன்கம், இங்கே கிராஸ் டோட்டல் இன்கம், கிராஸ் டர்ன் ஓவர் ஆஃப் டோட்டல் இன்கம் இருந்ததுன்னா அப்போ திஸ் பர்சன் வில் பி டிஸ்குவாலிஃபைட். கிடையாது. இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆர் his relative cannot be. What he can do? Key managed person or an employee of the company of or its holding subsidiary associate in last 3 years. Relative can be employee in last relative. இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயாக இருக்கலாம். இப்போ ரிலேட்டிவ் அந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டரோட எம்ப்ளாயி ரிலேட்டிவ் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணால் அது பிரச்சனை இல்லை. பட் கீ மேனேஜர் பொசிஷனில் எம்டியாவோ டேரக்டராகவோ இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் எத்தனை வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி இருந்தால் நோ இஷ்யூ. Employee, proprietor or a partner in the last 3 financial year in auditor, forms of auditor, company secretary, cost auditors in the company of holding subsidiary and associate. இப்போ இந்த ஆடிட்டர்ஸ், கம்பெனி செக்ரட்டரிஸ், காஸ்ட் ஆடிட்டர்ஸ் எல்லாமே இந்த மேனேஜ்மெண்ட்டோட க்ளோஸாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்களோட ரிலேட்டிவாக இங்கே இருக்கக்கூடாது, ஆனால் அவங்களோட எம்ப்ளாயாக இருந்துடக்கூடாது, அவங்களோட ப்ரொப்ரேட்டராக இருந்துடக்கூடாது, அவங்களோட பார்ட்னராக இருந்துடக்கூடாது. இந்த ரிலேட்டிவ், இந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டரோட ரிலேட்டிவ் இவங்களோட இருந்தாங்கன்னா தென் நோ நாட் அக்செப்டட். Legal consulting firm that has transaction of 10% more of the gross turnover of the company of the holding subsidiary. இப்போ அந்த இண்டிபெண்டன்ட்டோட ரிலேட்டிவ் ஒரு லீகல் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அந்த டோட்டல் லீகல் ஃபீஸில் இஃப் ஹி ஹாஸ் 10%, அப்படின்னா நாட் 10% கீழே இருந்தால் நோ இஷ்யூ. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் டைரக்டர் ஆஃப் த NPO which holds at least 2% voting power of the company. இப்போ என்ன நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவோ டேரக்டராக இருந்தாலும் அந்த இடத்துல இண்டிபெண்டன்ட் டைரக்டர் போடும்போது அவங்களோட ஓட்டிங் பவர் 2% மேலே இருந்ததுன்னா அவங்களோட ரிலேட்டிவாக இருந்து இந்த இண்டிபெண்டன்ட் வருதாக இருந்தால் நோ. And receives at least 25% of receipt from the company in its holding subsidiary associates or its promoters or the director. The chief executive இல்லை டைரக்டர் ஆஃப் த நான் பர்ஃபார்ம் ஆர்கனைசேஷன் விச் என்ன பண்ணுறாங்கன்னா 25% ஆஃப் த கம்பெனி பணமே இந்த என்பிஓக்கு இந்த ஆட்கள்கிட்ட இருந்து இவங்களோட ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி அசோசியேட்லேருந்து தான் போகிறது. ஸோ அவங்களோட ரிலேட்டிவாக இருந்து இந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டராக அந்த என்பிஓக்கு வந்தால் நோ.
hold together with relatives at least 2% of the total voting power of the company. இப்போ கம்பெனியோட ரிலேட்டிவ்ஸ், இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து 2% and more voting power வச்சுருந்தாங்கன்னா தென் he is not eligible for appoint as an independent director. அப்பாயிண்டே ஆக முடியாது. புரியுதா? மேனர் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டைரக்டர். எப்படி இண்டிபெண்டன்ட் டைரக்டர் செலக்ட் பண்ணுவாங்க? ப்ராசஸ் என்ன? இண்டிபெண்டன்ட் டைரக்டர் செலக்டட் பை த கம்பெனி. எப்போ? ஆஃப்டர் டியூ டிலிஜென்ஸ். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிடுவாங்க. ஃப்ரம் டேட்டா பேங்க் கண்டெய்ன்ஸ் டீட்டெயில்ஸ் ஆஃப் த peers eligible and willing to act as an independent director. இப்போது டேட்டா பேங்க் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டா பேங்க்கில் தான் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு சொன்னால் அங்கே இருக்கணும். நாங்கள் ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். அவங்க நம்பர் கொடுத்துருப்பாங்க. அங்கே மெம்பர்ஷிப் வாங்கி வச்சுருக்கோம். அந்த மெம்பர்ஷிப்பில் இருந்தால் மட்டுமே இங்கே இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆக முடியும். Every individual who intend to get appointed as independent director in a company, independent director ஆகணும்னா shall before the appointment apply to institute for inclusion as a name in data bank for 1 year or 5 years or lifetime till continues hold the office in as independent director. ஸோ இவங்க வந்து டேட்டா பேங்க்கில் ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். ப்ரிஸ்கிரைப் ஃபீஸ் கொடுக்கணும். 1 வருஷமோ 5 வருஷமோ லைஃப் லாங்கோ அந்த ஃபீஸை கொடுத்தா மட்டும்தான் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்பாயிண்ட் ஆக முடியும். இஃப் அப்ளைட் ஃபார் 1 year or 5 years, then renewal application shall be filed within 30 days from the expiry of the period. However, this time is his name is removed from the data bank. ஒருவேளை ரினியூவல் 30 நாளுக்குள்ள பண்ணலன்னா அவர் நேமை தூக்கிடுவாங்க. ஓகே, வித்தின் 2 years ஒரு நேம் ஆட் பண்ணிட்டாங்க. அப்போ என்னென்னா பாஸ் அண்ட் ஆன்லைன் ப்ரொஃபிஷியன்சி செல்ஃப் அசஸ்மெண்ட் அண்ட் OPSAT 50%, நோ லிமிட். இந்த என்னென்னா இந்த ஒரு எக்ஸாம் வைப்பாங்க OPSATன்னு சொல்லிட்டு. அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணணும். பாஸ் பர்சன்டேஜ் 50%. எத்தனை வாட்டின்னு எழுதிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் பாஸ் ஆனால் மட்டும்தான் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆகும். ஓகே, தென் வாட்? அதர்வைஸ் நேம் ரிமூவ். அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணலன்னா 2 வருஷத்துக்குள்ளே உங்கள் நேம் நாங்கள் தூக்கிடுவோம். அண்ட் such person can apply for restoration of a name by paying 1,000 rupees fees with his name shall be shown a separate restored category for 1 year. அப்படி அவர் நேமை பாஸ் பண்ணலையோ, அவர் 2 வருஷம் பாஸ் பண்ணலன்னா அவருக்கு அந்த நேமை தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் பாஸ் பண்ணி 1000 ரூபா பெனால்ட்டி கேட்டால் மட்டுமே அவர் நேமை உள்ளே ஆட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வித் அபவ் பீரியட் அந்த OPSAT பாஸ் பண்ணணும். நேம் will be included. Otherwise the name will be removed from the database or he to apply the fresh for inclusion of the name. அவர் வேலை பாஸ் பண்ணலன்னா அவர் நேமை கம்ப்ளீட்டாக தூக்கிடுவாங்க. அவர் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் மட்டுமே அவர் நேமை அதுக்குள்ளே கொண்டுருவாங்க. இதுதான் இந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டரோட இது என்னது அப்பாயின்மெண்ட். எப்படி அப்பாயின்ட் பண்ணுவாங்க? எங்கேயிருந்து டேட்டா எடுப்பாங்க? சும்மா போகிறவனெல்லாம் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆக முடியாது. கவர்மெண்டோட எக்ஸாமுக்கு அதை பாஸ் பண்ணணும். 1 வருஷம் 5 வருஷம் லைஃப் லாங் மெம்பர்ஷிப் வாங்கி வச்சுருக்கணும். அந்த மெம்பர்ஷிப் இருந்தால் மட்டும்தான் இண்டிபெண்டன்ட் டைரக்டராக அப்பாயிண்ட் ஆகவே முடியும். ஸோ டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் என்ன இண்டிபெண்ட் பண்ணணும்? இந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஷால் கிவ் டிக்ளரேஷன் தட் ஹீ மீட்ஸ் அ க்ரைட்டீரியா ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இப்போ நான் இண்டிபெண்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் போதுமா? அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் போர்ட் மீட்டிங் இன் விச் ஹி பார்ட்டிசிபேட் as a director. ஆனால் ஃபஸ்ட்டு போர்ட் மீட்டிங்கில் ஒரு டேரக்டராக பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். இந்த ஃபஸ்ட் போர்ட் மீட்டிங் ஆஃப் எவ்ரி ஃபினான்ஷியல் இயர். தென் தேர் இஸ் அ சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ் விச் எஃபெக்ட் ஹிஸ் ஸ்டேட்டஸ் அஸ் இண்டிபெண்டன்ட் டைரக்டர். எவ்ரி ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயும் அவர் இருக்கணும். எவ்ரி போர்ட் மீட்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் அவர் இருந்தே ஆகணும். ஃபஸ்ட்டு மீட்டிங்கும் எவ்ரி மீட்டிங்கும் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இல்லாமல் எந்த ஒரு பில்லும் பாஸ் பண்ணப்படாது. ரெமுனரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டைரக்டர். எவ்வளோ காசு சம்பளம் கொடுக்கணும்ல, யாரும் ஃப்ரீயாக அந்த வேலை பார்க்க மாட்டாங்க. இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஷால் நாட் பி என்டைட்டில்ட் டு எனி ஸ்டாக் ஆப்ஷன் பட் கேன் ரிசீவ் த ரெமுனரேஷன் பை வே ஆஃப். ஸோ இந்த மற்ற டேரக்டருக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், அவங்க கம்பெனியில் ஒரு ஸ்டேக் கொடுக்கும், நீங்கள் பெரிய ஆளாயிருவாங்க. பட் ஆனால் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அது கிடையாது. பட் என்ன கொடுக்கலாம்? சிட்டிங் ஃபீஸ். நீங்கள் வந்து உட்காந்தாலே காசு கொடுப்போம். செக்ஷன் 197(5) ரெமுனரேஷன் ஃபார் எக்ஸ்பென்சஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் மீட்டிங். இப்போ நான் மீட்டிங்க்கு வரேன், கார் செலவு, சாப்பாடு காரில் பூவா, அங்கே தங்கிட்டு இருக்குது, அந்த எத்தனை நாள் தங்கணும், அந்த ஹோட்டல் செலவு, போகிற செலவு, ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் கொடுக்குறதுக்கு அதுக்கு ஒரு செலவு. அதான் ரெமுனரேஷன் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. ப்ராஃபிட் ரிலேட்டட் கமிஷன் as approved by the member. சார் இண்டிபெண்டன்ட் டைரக்டருக்கு சார் செக்டார் கொடுத்துருவாங்க. சார் இந்த செக்டாரை நீங்கள் பார்த்தோம் சார், இந்த செக்டாரில் எவ்வளோ சேல் நடக்கும், அந்த சேலில் 1% உங்களுக்கு ஓட்டு வச்சுக்கோ, ஆனால் சேல் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் கொடுப்பாங்க. அது கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். இண்டிபெண்டன்ட் டைரக்டர் as a பவர். ஓகே, டென்யூர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ப்பா. இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்பாயின்ட் பண்ணியாச்சு. அவர் எல்லா மீட்டிங்லேயும் இருப்பார். எவ்ரி போர்ட் மீட்டிங் கம்பல்சரியாக இருக்கணும், பிரச்சனை கிடையாது. இப்போ எவ்வளோ நாள் இருக்கலாம். ஸோ த இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஷால் ஹோல்ட் ஆஃபீஸ் ஃபார் அ டீம்
term up to 5 consecutive years. A term less than 5 years also count as one term. ஒரு 5 கண்டினியூஸ் 5 இயர்ஸுக்கு இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஓகே, இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இஸ் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் for a second term only after passing special resolution or disclosure in the board report. Reappointment of independent director can be removed by passing special resolution. இப்போ வந்து இண்டிபெண்டன்ட் நல்ல வேலை செய்கிறாரு. இப்போ என்ன பண்ணணும், அதே இண்டிபெண்டன்ட் டைரக்டர் திருப்பி அப்பாயிண்ட் பண்ணோன்னா நீங்கள் வந்த ஜென்ரல் மீட்டிங் போயிட்டு அங்கே நம்ம எல்லாருக்கும் முன்னாடியும் போய் எப்பா இந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர் நல்ல வேலை பார்த்தாரு, ஸோ இவர் நாங்கள் திருப்பி அப்பாயிண்ட் பண்ணுறோம், அதுக்கு நீங்கள் 75% அண்ட் மோர் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுங்கள். அதை போர்ட்ஸ் மோனிட்லேயும் வைக்கணும். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அண்ட் டிஸ்க்ளோஸ் த போர்ட் ரிப்போர்ட். சரி, ஓகே. ரெண்டாவது அப்பாயிண்ட் பண்ணிட்டோம், இப்போ அவர் ரிமூவ் பண்ணோம். இல்லை, 5 வருஷத்துக்குள்ளேயே நான் ரிமூவ் பண்ணணும். இண்டிபெண்டன்ட் டைரக்டரை என்ன பண்ணணும், இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ரிமூவ் பண்ணோன்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் கம்பல்சரியாக பாஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் ரிமூவ் பண்ண முடியும். இண்டிபெண்டன்ட் டைரக்டர் கேனாட் ஹோல்ட் ஆஃபீஸ் மோர் தேன் 2 கான்செக்யூட்டிவ். அப்படியே காலம் ஃபுல்லாக அவர் இண்டிபெண்டன்ட் அந்த கம்பெனியில் இருந்துடலாமா? அப்படியே கிடையாது. 2 கான்செக்யூட்டிவ் இயர்ஸ், 10 வருஷம் மட்டும்தான் அவர் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அந்த கம்பெனியில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கூலிங் பீரியட் வந்துடும். அதாவது இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இஸ் எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப்டர் எக்ஸ்பைரிங் 3 இயர்ஸ் கூலிங் பீரியட். 3 வருஷம் கூலிங் பீரியட். 3 வருஷத்துக்கு நோ ஆஃப்டர் 3 இயர்ஸ் கம்பெனி நினச்சாங்கன்னா ஹீ கேன் அப்பாயிண்ட் இண்டிபெண்டன்ட் டைரக்டர். இதுதான் இண்டிபெண்டன்ட் டைரக்டரோட ப்ரொவிஷன்ஸ்.